ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. அதிமுக நேத்து தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதில ஆசிரியர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 மிக முக்கிய அறிவிப்புகள வெளியிட்டிருக்காரு. அவங்க ஆட்சிக்கு இதெல்லாம் செய்வோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத பத்தி தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தேர்தல் அறிக்கையை தொடர்ந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில் திமுகவுக்கு முன்னாடியே அதிமுக அவங்களோட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. நேற்று வெளியிட்டாங்க. அதில் இல்லத்தரசிகளுக்கு மிக்சி இந்த மாதிரியான பல அறிவிப்புகள் லாஜிக்கே இல்லாமல் இருந்தது. இருந்தாலும் ஆசிரியர்களுக்கு கவர்ச்சிகரமாக 4 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதில் மிக முக்கியமான ஃபஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியமன தேர்வு. இவங்க ஆட்சியில் தான் நியமன தேர்வு கொண்டு வரப்பட்டது. ஆனாலும் தொடர்ந்து ஆசிரியர்கள் நீண்ட காலமாக அந்த வெயிட்டேஜால் பாதிக்கப்பட்டவங்க நியமன தேர்வு வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு மட்டும் ஒரு மிக முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் கைவிட மாட்டோம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க. நியமன தேர்வு எல்லாருக்கும் கேன்சல் பண்ண முடியும் அப்படிங்கிறது பாசிபிள் இல்லாத ஒரு விஷயம். அதனால் அந்த ஆசிரியர்களுக்கு மட்டும் நல்லது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு வெளியே இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, ஆசிரியர்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. சம வேலைக்கு சம ஊதியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மிக முக்கியமான அறிவிப்பும் சொல்லியிருக்காங்க. மூன்றாவது பார்த்தோன்னா, அரசு ஆசிரியர்கள் இந்த சரண் விடுப்பு சம்மந்தமாக ஒரு மிக முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது அவங்களுக்கு சாதகமாக. 3 4வது ஓய்வூதியம், பழைய ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றப்படும். டிஎம்கே என்ன தான் ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தாலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அவங்க முழுமையாக அமுல்படுத்தலை. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் முழுமையாக அமுல்படுத்துவோம். ஆசிரியர்களுடைய அனைத்து கோரிக்கையும் எங்கள் ஆட்சியில் நிறைவேற்றப்படும். குறைகளே இல்லாத ஆசிரியர்கள் சமுதாயம் குறையே சொல்லாத ஒரு ஆட்சியை நாங்கள் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த 4 முக்கிய அறிவிப்புகள் அதிமுக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அதிர வைக்கும் விதமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த தேர்தல் அறிக்கை குறித்து உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.